இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கும் கோல்டு பீஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இது வந்து நீங்கள் பேப்பர் கோல்டு. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக போய் வாங்கும்போது கோல்டு விலையோட உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க. செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட அடிஷ்னல் காஸ்ட் when it comes to physical gold. அந்த physical gold நீங்கள் வாங்கும்போது இதுதான் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட். இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு பீஸில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இட்ஸ் அ பியோர் ஆல்டர்னேட் டு தி கோல்டு ஃபிசிக்கல் கோல்ட் தட் யூ ஆர் பையிங். அதனால் அந்த காஸ்ட் உங்களுக்கு இருக்காது. செகண்ட், செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு லாக்கரில் வைக்கணும். அந்த லாக்கரில் வைக்கிறதுக்கு நீங்கள் லாக்கரில் மெயின்டைன் பண்ணணும் காசு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா அதை செக்யூர் பண்ணுறது ஒரு ஹெட்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ். நீங்கள் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா ஈஸி, இல்லை நீங்கள் தனி வீட்டில் இருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை. பட் when it compares to physical gold and இந்த கோல்டு பீஸ், செக்யூரிட்டி இஸ் ஈஸியர் பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டு பீஸை வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்குறதுனால இட் இஸ் ஸோ செக்யூர். நீங்கள் வாங்குறது விற்கிறது எல்லாமே இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் மோர் செக்யூர். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு தோடு இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இது வாங்கும்போது அதோட குவான்டிட்டி என்ன இருக்கோ அந்த குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். சரி, 2 கிராம், 2.2 கிராம்ஸ், 2.3 கிராம்ஸ் அப்படின்னு நீங்கள் வாங்க முடியும். அது நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் அதுக்கான காசை நீங்கள் கட்டி தான் எடுக்க முடியும் அப்படிங்களா. இப்போது இந்த கோல்டு பீஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ப்ரைஸில் விற்பாங்க. அந்த யூனிட் ப்ரைஸ் விற்கும்போது சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ உங்களுக்கு யூனிட் கிடைக்குமோ அந்த யூனிட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ யூனிட் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் அலர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நாளைக்கு ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் வருதுன்னா அந்த 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் அன்றைக்கி தேதியில் என்ன அந்த யூனிட் வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் யூனிட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் தட் நீங்கள் 1/2 கிராம் தான் வாங்கணும், 1 கிராம் தான் வாங்கணும், இல்லை 0.1 கிராம் வாங்கினா எவ்வளோ வேணால் வாங்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். At second point, compared to buying, selling is also easier. நீங்கள் செல் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு அந்த செய்கூலி, சேதாரம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் இப்போ பேச வரல. நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த கோல்டு பீஸ் நீங்கள் செல் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஈஸியர். ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு நார்மல் ஸ்டாக் விற்கிற மாதிரி தான். நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் செல் பண்ணும்போது அந்த செல்லிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு காசு வந்துடும் டிமேட் அக்கௌண்ட்டில். So these are the differences, main differences when it comes to buying